அப்பா நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மலமளன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா படைச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வேற மஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்ல அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுற? ஆமாப்பா சீக்கிரம் வாப்பா. ஏன் அப்படி மரத்துக்கு மேல அலைஞ்சுக்கிட்டே தெரியுற? இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கான்? வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கான். பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறையில்லாம வச்சிருக்கான். இட்லியும் வச்சிருக்கான். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரம் வைக்கலன்னு கோபத்துக்கு தருவேன் பாரு. அப்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து சாப்பிடுப்பா. சொல்லுமா. ஏப்பா உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்தமையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையா தின்னுட்டு போ. இந்த வாரம் அந்த காலம் மாதிரியே சவரை எடுத்து எங்கப்ப யாருமா இந்த பாரு நடுக்கொண்டு உட்காந்துருக்கேன் பாரு. அவன் தான் கொப்பேன். உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் புருஷன் 4 கிலோ பெத்தவன் எனக்கு தெரியாதா? எப்பயுமே கொப்பை லேட்டாத்தே வருவேன். காவாளி பைய அந்த நடந்து வர்றாரு வர்ற அவருதான் கொப்பை. அப்படியா? பக்கத்துல யாருத்தா? அந்த மானங்கிட்ட திருக்கத்தான் கொப்பை வச்சிருந்தேன். பரவாயில்லப்பா வாப்பா வாப்பா வாப்பா. அட பாவி அப்பதான் பூத்தியால வச்சுட்டு குடியா கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அவ கூட சுத்திக்கிட்டு அழையிற வாயா செத்து திருந்தலையா நீ? நீ யாரா எங்க அப்பட சுட்ட? காக்காவை தானே சுட்டு சாமி. அது காக்கா இல்லடா எங்க அப்படா. காக்காவை கொப்பங்கிற லூசு பேரா நீ? ஏன்டா எங்க அப்பட கொன்னுட்டு என்ன லூசு பையன் என்ன சொல்ற? அவங்க என்னடா பேச்சு? அவன் தூக்கிட்டு வந்து கண்டந்துக்குனா விட்டு நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. விட மாட்டேன்டா. இருக்கு போய் கூட்டமா இருக்கு. ஏற்கனவே ஒருத்தன் சுட்டு தாண்டா ஓடா. இப்போ நீங்க வாடா. எங்க அப்பட சுட்டவன மார்கால் மார்வாய் சாரி சொல்றா நாமே. உயிரோட விடக்கூடாது புடிங்கடா. ஐயோ 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 தம்பியா ஓடி போயிருங்க. 4 சைடுல ஓடி போய் ஒளிச்சுக்கங்க. 10 நாள் கழிச்சு நீங்க பாத்தா ஓடிங்கடா. அந்த முட்டை விடாத. அந்த முட்டை மேல புடி. புடி வர. சரண்டர் ஆயிரோம். எது வந்தாலும் பேசி தீத்துக்கோ. எதுக்கு சாமி சரண்டர் ஆகணும் நீ? யோ துப்பாக்கி காட்டினா சரண்டர் ஆகாம என்ன? அட காரச பக்கறக்கே. துப்பாக்கி காட்டினா நான் பஸ் ஏறதுக்கு சாமி. பஸ் ஏறவா? அடச்சி போயா காக்கா கீக்கி கக்கோ. சாமி நம்ம பாத்து பேசுது. நிறுத்தியா? பஸ்ல ஏறதுக்கு எங்க துப்பாக்கி காமிச்சீங்க? யா சம்பட்டியே கேக்கற சொல்லுப்ல. சாமே நாங்க துப்பாக்கி காட்டலனா நீ பஸ் நிறுத்திருப்பியா? என்னைக்கு தான் நிறுத்திருக்க நீ? இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேச்சு? என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்ல அவளுக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா இங்க பார். டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரச்சி போறத நன்னாரி நார. நல்லா காத்துக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியா? ஒண்ணு அறிவுப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல இது ஏன் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 நீவா? இது ஏன் 2வது பொண்டாட்டி தெங்காச்சி? எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது ஏன் 3வது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல்? யார் 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 யார்? இது ஏன் 4வது பொண்டாட்டி திருப்பாஞ்சட்டி? யார் யார் யார்? இது 5வது பொண்டாட்டியா செம்பட்டி? எங்கே கொளுத்தியா? அடுத்து 6வது பொண்டாட்டியா? இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான் சொல்லிட்டே இருக்க தட்டிக்கவே மாட்டேங்கற. ஏன் அம்புல அவசரப்படுற? மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிக்கி வாயாடி? என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உங்கனுக்கு பீப்பாடா, எங்கனுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி காலி சாமியா, அப்படி காலி. ஏன் மாமியா இருக்குல சாமியா மாமியா? அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமியா. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. அந்த பயபுளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறதுக்காக காரியாபட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20ஆ? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டுக்க 20க்கே வாய பழக்கிறே சாமி. என்ன கொஞ்ச நாளையா மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ண மதுரைங்கிற பேரை மாத்திக்கிற சாமி. உள்ள பாக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க ஆளில சாமி.
குடுறாயா பொண்டாட்டி கேரண்டி குடுறாயா பொண்டாட்டி கேரண்டி குடுறா எல்லாரும் சார் என் பொண்ணோட சர்டிபிகேட்லாம் பாத்துட்டேளா? பாத்துட்டேன் நல்ல மார்க் தான் வாங்கி இருக்கே. என் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா. அத உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற மேலதி? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஐயோ சார், அந்த கோர்ஸ்ல சீட் இல்ல. ஒரு சீட் இருக்கணும் சார். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. மேற்கொண்டு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, செக் போட்டு கொடுத்துறேன். பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கீங்களே. திரும்ப முடியல. கவுன்சிலிங்னா என்னன்னு நேக்கும் தெரியும் சார். மார்க்க பார்த்து கொடுக்க மாட்டேன், மணியை பார்த்து தான் கொடுப்பேன்னு. மாமி, உங்கள மாதிரி எல்லாரும் நினைச்சா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சீட் கன்ஃபார்ம். தெரியும் சார். நெக்ஸ்ட். கவுன்சிலிங் உனக்கும் சர்டிபிகேட் இல்ல, உன் அப்பனுக்கு தான். முதல்ல அப்பனை வர சொல்லு. வணக்கம் ஐயா, நான் தான் பெரியசாமியோட அப்பா. இருக்கட்டும். ஐயா என்ன பாக்குறீங்க? கையில ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒண்ணுமே இல்லையா? வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க. ஐயா என்ன சொல்றீங்க? காலேஜுக்கு வரும்போது வெறுங்கையோட வராம கணமா ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? பையன் எதுவுமே சொல்லலைங்களே ஐயா. அவன் சொல்ல மாட்டேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். எதையும் எடுத்துட்டு வர வேண்டாம், இதை எடுத்துட்டு வரணும் ஐயா. பையன் நிறைய மார்க் வாங்கியிருக்கான் ஐயா. நுழைவுத் தேர்வுல வர பாஸ் பண்ணியிருக்கான். வெளியே எல்லாரும் பணம் கட்டாண்டான்னு சொன்னாங்க. எந்த மடையன் சொன்னான்? சார் கூப்பிட்டீங்க சார்? யார் உள்ள விடணும் ஒரு விவசாயம் இல்ல உனக்கு? நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இந்த ஆள் தான் கேட்கல. யோ உன்னால பாரியா நான் அடி வாங்க வேண்டியதாகுது. ஐயா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துறேன் ஐயா. அதை விட்டுட்டு பாவம் அவரை ஏன் போட்டு அடிக்கிறீங்க? போயா யோ போயா, ஆளை பார்த்து அனுப்பு. சரி சார். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? விவசாயம் தாங்க ஐயா. எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றேன்? 2 ஏக்கர்ல தாங்க ஐயா. 2 ஏக்கர்லயா? அதையும் ஒத்திக்கு வாங்கி தான் விவசாயம் பண்றேன் ஐயா. ஒத்திக்கு? அது சொந்தம் இல்லையா? யோ எந்திரியா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் காலேஜ்னா என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடு போ. சரி சார். யோ வாயா வாயா, அந்த பொட்டலத்தை தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வாப்பா. என்னது காலேஜ்ல விளையாட்டா இருக்கு? மார்க் வாங்கிட்டானா? பெரிய மார்க். ஏய் பஞ்சாங்கம் நெக்ஸ்ட். வணக்கம் வாத்தியார் ஐயா. இங்க என்னமோ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் வீட்டுல இப்படி பொண்டாட்டி பொண்ணெல்லாம் சௌக்கியமா? என்ன அங்க பாக்குறீங்க? எல்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன? நமக்கு சொந்த ஊரு பள்ளப்பேட்டிங்க. ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, 10-15 தென்னந்தோப்பு இருக்குது. எல்லாமே ஒயின் ஷாப்ல சம்பாரிச்சதுங்க. பணத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க. அதுக்காக உங்களை எல்லாம் காலேஜ்ல சேர்த்துக்க முடியாது. இனிமே நான் என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிக்க போறேன். நம்ம பையனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாம்னு. நம்ம பையன்? ஆனா என் பையனங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவார் போட்டுருக்கு. ஏன்னா நல்ல தம்பி பெருசா வாடா வாத்தியார் ஐயாவை பாக்கணுமா? வா 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 வாடா ராஜா. இவன் தான் வாத்தியார் ஐயா. நாம் என் பையன் சர்டிபிகேட்ஸ். தம்பி கோமா இருக்கா? பின்ன என்ன சார், படிச்சு என்ன சார் பண்ண போறேன்? பேசாம எங்க அப்பாவோட ஒயின் ஷாப்பே பாத்துக்கிறேன்னு சொல்றேன், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஒயின் ஷாப்பை நீ பாத்துக்கிறியா? அதை கவர்மெண்டே பாத்துக்கிறாங்க தம்பி. ஒரிஜினல் சரக்கு தானே கவர்மெண்ட் பாத்துக்குது. டூப்ளிகேட் சரக்குல எங்க அப்பா தானே பாத்துக்கிறாரு. அதையே நானும் செய்யறேன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. டேய் மவனே, பணம் மட்டும் இருந்தா போதாதரா, கூட படிப்பு இருந்தா 4 பையன் உன்னை மதிப்பான். உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருந்தா எவ்வளவு கௌரவமா இருக்கும். ஆமா தம்பி, ஒரு 4 வருஷம் காலேஜுக்கு வந்துட்டு போனீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் வீடு தேடி வரும். 4 வருஷமா? 4 வருஷம் நம்மளால முடியாது. அப்பா 1 வருஷமா மாத்த சொல்லுங்க பாத்தா. வாத்தியார் மாத்துவாரா? ரொம்ப நல்லவர்ரா. 4 வருஷம் படிச்சா அவன இது கவர்மெண்ட் ரூல். அப்படியா? அப்ப உங்களுக்கு வேணா அவனுக்கு வேணா 2 வருஷம் ஆகிடுங்க. ஐயோ அது நடக்காதயா. நாங்களும் கவர்மெண்ட் போட்ட எத்தனை ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டோம். ஆனா இது மட்டும் மாத்த முடியல. டேய் மவனே, பாவண்டா பெரிய வாத்தியார் கெஞ்சினாருல்ல. நீ ஏன் இதை படிக்கிற இடமா நினைக்கிற? நீ பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக பார்க்கு கோயில் தோட்டம் துறவுன்னு அலைவல்ல, அந்த மாதிரி இடமா நினைச்சுக்க. இங்கேயும் அழகான பொண்ணுங்களா படிக்கிறாங்கடா. படிக்கிறாங்கப்பா? ஆமாண்டா. ஏங்க படிக்கிறாங்கல்ல? படிக்கிறாங்க. உனக்கு அலைச்சல் மிச்சமாடா மவனே. எல்லா ஃபிகரும் ஒரே இடத்துல இருக்குல்ல. அப்படியாப்பா? அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே படிக்கிறப்பா? அதான் நான் பார்த்தேன். என் பிள்ளையாச்சே. அப்புறம் என்ன, என் மகனுக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுங்க. எந்த சீட்டு? ஏதோ கெமிக்கல்ல இன்ஜினியரிங். அவன் அத படிச்சா பின்னாடி நம்ம தொழிலுக்கு ஒத்தாசையா இருக்குன்னு என் சம்சாரம் தான் சொல்லி அமிச்சா.
அப்பதான் பையனுக்கு எதோட எதை மிக்ஸ் பண்ணா சரக்குல அதிகமா கிக் இருக்கணும் அவனும் தெரிஞ்சுப்பான். நாளைக்கே விஞ்ஞான ரீதியா பிசினஸ் டெவலப் பண்ண ஒத்தாசையா இருக்கும்ல. அதுக்குதான். சாரி சார், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல சீட் ஃபுல் ஆயிடுச்சே சார். அட ஃபுல் ஆனா என்ன, அதை பிளாக்ல கொடுங்க. தம்பி வேற மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கு. என்னது? அதனாலதான் 2 லட்சம் ரூபாய் கையோட கொண்டு வந்திருக்கேன். உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். பையனுக்கு சீட்டு கன்ஃபார்ம். இருக்கட்டும். துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா. கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சனத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? ஏப்பல சம்பட்டி எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுப்ல. சாமியா நான் நிக்குதே, என் புள்ள காலேஜ்ல சேர போதே, அதுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் சாமியா. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? எங்க பிள்ளைலாம் படிக்குது, உங்க பிள்ளைலாம் குடிக்குது. அதுக்கே பொறுமை சாகுற சாமி. ஏன் சாமி, என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமியா. அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல? பையனுக்கு 5 ஸ்டார் ஜவுளி கடையில எடுப்பேன் சாமியா. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பாருக்கு, துணி கடையில இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை, கடையை விட்டா பாரு. இந்த உலகம் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சது எங்க சாதி சனதான சாமி. அதனால உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியல. அது கடந்துட்டு போய் சாமி. யாப்ல சம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தான் பிடிச்சிருக்கு. அட கிறுக்கு சிறுக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க நீ. துணிமணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவ? நான் என்ன துணிமணி இல்லாமல அலையறேன். முதல்ல ஆண்டி பட்டிக்கு உஸ்ல பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். 2 ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா இது கொங்கா சாமியாவுல இருக்க. ஆண்டிப்பட்டி உஸ்ல பட்டிங்கிறது மாமனு மச்சான் சாமி. அது அப்ப ஊரு பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கிறோமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணிமணி எடுத்து போட்டு குறைங்கிறாம சாமி. ஏம்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? இது ஓகே அப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய் தான். 60 ரூபாயா? ஏன்டா எல்லாம் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல. அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படி விக்கிறது? ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய் என்ன ரேட்லடா வேணும் உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போடு சாமி. சரிப்பா, இது ஓகேவா? டேய் எவனாச்சும் ஒருத்தன் உருப்படியா சொல்லுங்கடா. கோண சாமியலா? டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில சேர கடைக்குள்ள வந்ததுல இருந்து என் கடையோட வியாபாரமே போச்சடா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா. சாமியலா சாமி அழுகுது. அதனால நான் இல்ல செம்பட்டி மட்டும் பேசுறேன். செம்பட்டி நீ என்ன வனக்காலு? மச்சான் திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம். தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம். திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர் எடுத்துடலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து? ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவோம் சாமி. அத எடுத்து போடுங்க. எப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்து கூட. சாமி இந்தா இது ஆண்டிப்பட்டி ஃபேமிலிக்கு, இது உசிலப்பட்டி ஃபேமிலிக்கு, இது கொட்டாம்பட்டி குடும்பத்துக்கு, இது காயாபட்டி காயாச்சிக்கு. இந்த சாமி கை வலிக்குது. யாராவது வேணுமா ஆளாவது போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமிங்களா. முருக பெறாடா. எவ்வளவு சாமி? 1200. 1000 யாராலும் கேக்குறது? மச்சான் எடு மச்சான். என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்ற மாதிரி கொட்றீங்க? அஞ்சு பல்ல கட்டி வித்து போடுவேன். எல்லாம் உலத்து காசு. காசை பத்தி காலமா பேசுற கண்ணை வஞ்சு போகும் நாதான். என்ன என்னடா 200 ரூபாய் குறையுது? 200 தானே குறையுது. அதுக்கே சாமி காத்துற 200 கிட்ட நரிப்பல்ல வாங்கி கொண்டாங்க. நரிப்பல்ல வேணா நாய்ப்பல்ல வேணா எல்லா பல்லையும் நான் ஏற்கனவே படுத்துக்க படுத்து குறா. சாமி நாங்க பெரிய படி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா என் சொந்தக்காரனடா? உன்னை என்ன எங்கேயுமே பார்த்தது இல்ல. படுத்து குறா. யாப்ல சம்பட்டி இந்த லூச்சு பாய் யாவர நமக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எழுத்து கடைக்கு போறோம். எது எழுத்து கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா? காசு பூரா அள்ளி சம்பட்டி புரியத்துக்கு மூஞ்சில போடு. யாரா நம்ப ஆமா நம்பர். இந்த கடையால குத்தி போடா. எனக்கு கதவு சாத்து. அண்ணா என்ன விசேஷம்? 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் டைம் பீஸ் கட்டணுமே, கட்டனியா? அது டைம் பீஸ் இல்ல, டைம் பீஸ். ஏதோ ஒரு கர்ம கட்டனியா இல்லையா? இல்லையே. 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஹாஸ்டல் பீஸ் கட்டணுமே, கட்டனியா இல்லையா? இல்லையே. தபார் கட்டலன்னு வெச்சுக்க பரீட்சை எழுத முடியாத சங்கீதாண்டி. டண்டடகா 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 அவத்தா. மாப்ள நம்ம ஜாதகத்தை ஓட்டிட்டாங்கடா.
பாகாளி பத்திரகாளி மடப்புறத்து காளி அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா என் பிள்ளை காலேஜ்ல படிக்க போறாங்க. அதனால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும், கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய் சந்துக்கு பெருமை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பு போட்டியாப்பா? சுண்ணாம்பு விதிக்க வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கத்த முடிய மச்சான். ஒண்ணே ஆகாது சாமி. சுண்ணாம்பு அதெல்லாம் ஆத்த பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா வேணாம். சரிப்பா வாயை முறா ஏன் வாயை பொளக்குற? கலெக்டராக போற பிள்ளை கை நடிக்கிட்டு பெத்தவளா நீ சாமி. இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாதிரி கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. சாமிங்களா எல்லாரும் பிள்ளைக்கு ஆசிரியம் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி. சுண்ணாம்பு போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி. இது வீடா காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு பத்த வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி. எங்கற பட்டா கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பாத்துடா. நம்மள மாதிரி கத்துது. யோ இப்போ நான் பேசுறது இங்கிலீஷ்யா? யாப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமையா? சாமி என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. தபார் இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்போ திறந்த வெளியே சாமி. அதனால பிரியா சந்தோஷமா போ சாமி. அது போக எல்லா இன்ஸ்பெக்டரும் எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. தபார் ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பவே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி. போ சாமி உள்ள போ சாமி. போ போறா. அத நீ ஆசிரமம் பண்ணிட்டாங்க. அப்போ நீ ஆசிரமம் ஏன் நம்ம பிள்ளை காலேஜுக்கு சாப்பிடுறா சொல்ல வேண்டாங்க. திருநெல்வேலி அல்வாடா. வாழைப்பழத்தை வாயில வச்சா விசுக்குன்னு போகுமே அந்த மாதிரி உள்ள போயிடும்டா. வாய தோறடா. பாருங்க சார், நல்லா பாருங்க சார். டேய் பாருடா. ஃபாஸ்டா போ. இப்படி ஃபாஸ்டா போனா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சரி ஸ்லோ. டார்லிங் நீங்க இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ரோஜா பூ மாதிரி. நீங்க எது சொன்னாலும் கவிதை மாதிரியே இருக்கு. மல்லிகா இனிமேல் தான் கவிதை சொல்ல போறேன். சொல்லுங்க. மல்லிகா என்ன கட்டிக்கோ. மல்லிகை பூ வாங்கி தரேன், புள்ள பத்துக்கோ. ஜெமினி கணேசன் சாவித்திரி மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கருமம் இந்த கருமத்தை வேற எங்கேயாவது போய் பண்ண வேண்டியதானே? அது வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கிடைச்சது. அது மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சதா. கேப் கிடைச்சா என் ரூம்ல என்ன வேணாலும் பண்ணுவியா? சாரி சார், ஃபார்வர்ட் பண்றா. ரிமோட் உங்க கையில இருக்கு. ஃபார்வர்ட். அந்த சாரி நல்லா இருக்கு. சாரி. பிள்ளைய பார்க்க வந்தா என்ன காணோம்? ஏண்டி போட்டு இடிச்சிட்டு? ஆமா பேன் காலி பண்ணா கேக்குறதுல பக்கத்துலயே பாக்குறது. எங்க அப்பா என்ன ரசா இளைச்சு போயிட்ட? அத்தா பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா. ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா. அப்படியா? எங்க நாக்கு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு. மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துற மச்சான். இல்ல புள்ள துரும்பால போடா. ஆமா மாமா. ஏ மச்சான் தலைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா. சரி மச்சான்.
ஒரு ஏரோப்ளேன் பறக்க சுட்டுறவா அதை சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன காக்கா குறி எதுவும் பறக்கலாம் பாரு. தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான். சுட முடியாது சாமி. ஏன் முடியாதே? மச்சான் கிட்ட கொடுங்க, மச்சான் சுட்டு போடா. அதானே குடுறீங்க சொல்ற பாரு. ஏன் மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன், நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க? யார பார்த்து பீஸ் போட்டுக்கற? உன்ன மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டிய நானு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான். அப்ப இன்னைக்கு பாத்துக்குறோம். வருது. என்னடி வருது? மேல படுற காக்கா கீழ வருது. எங்க வருது? ஏன் மச்சான் சுடு மறுபடியும் மேல போதே? இரு சாமி. குத்து மச்சான் சுட்டு தலை. ஏய் பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு போய். அக்கா இது சுட்ட போற சொல்ல. தெரியாத சீக்கிரம். நல்ல கொளுத்த காக்கா. ஏய் இன்னைக்கு என்னடா நடக்குதுங்க? என்ன சாமி? என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணுல நீங்க காட்டுறது இல்லையாமே? யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காடை கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தரும், நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாருதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைக்கு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன்டா. கிளியர் பண்றேன். பண்ணுங்க. ஏய் ஏ கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒப்பே ஒரு நாளைக்கு உனக்கு பாம்பு பள்ளி பாச்சா குருவி கோத்தா ஓடு எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு சாப்பிட வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ.